ஆக்சுவலாக நான் பண்ணுறது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான். நான் வந்து மாற்று சினிமாலாம் பண்ணலை. நீங்கள் பத்திரிகையில் எழுத்தாளராக இருந்ததுக்கும் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது சினிமா இப்படி தான் அப்படின்னு ஒரு இது இருந்திருக்கும்ல, ஒரு நினச்சிருப்பீங்க. இப்போ சினிமாக்குள்ளே இருக்கும்போது ஐயோ நம்ம நினச்சதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா வாட் டு யூ ஃபீல்? வியாபாரம் தான் சார், பிஸ்னஸ் தான் அதோடைய. ஏன்னா நமக்கு வந்து ரைட்டராக இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், நம்ம எதை வேணாலும் எழுத முடியும். பட் சினிமாவுக்குள்ளே வரும்போது நம்ம நினைக்கிற விஷயத்தை அந்த பிஸ்னஸ்ங்கிற கட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் ஒன்று. இன்னொன்று எனக்கு என்னென்னா சார், நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் மேக்கராக ஆகலை, இப்போ வரைக்குமே ஆகலை. எனக்கு அந்த கில்ட் இருக்குது வந்துட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வேறு ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து ஈவன் ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கக்கூடிய அந்த அதோடைய ஃபார்மேட்ஸ், இது வரைக்கும் நம்ம படித்த ஃபார்மேட்ஸு, நமக்கு தொடர்ந்து சொல்லப்பட்ட ஃபார்மேட்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா வந்துட்டு. இங்கே வந்து கதையோட பி ஒன்று ஒர்க் ஆகணும், இங்கே ஏ ஒர்க் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பிரேக் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ்ஸு பார்வை வந்து போகுது. அதை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் நான் ஒவ்வொரு ஸ்கிரிப்டு எடுத்து அதை நம்ம ஃபிலிமுக்கு கொண்டு வரும்போதும் எனக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. பர்சனலாக சொல்கிறேன் நான். அதை இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது, அதை எடுத்து. ஏன்னா ஆக்சுவலாக நான் பண்ணுறது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான். நான் வந்து மாற்று சினிமாலாம் பண்ணலை. நான் பண்ணுறது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான். கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்குள்ளே வேறு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும்னு. அப்போ என்னோடய ரைட்டிங்கும் மேக்கிங்கும் ஒரே புள்ளியில் இணையணும். இல்லைனா ஒரு காமெடி கூட ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் நான் சொல்கிற புரியுதில்ல சார் உங்களுக்கு? நம்ம ஒரு டைமிங் ஒன்று எழுதியிருப்போம். ஏன்னா அது லைஃப்லேருந்து வர்ற காமெடி, அது ஒர்க் ஆகுமா ஆகாதுங்கிறது பரீட்சாத்த முயற்சி தான். அது நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நான் நோவான்சஸாக ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று சொல்கிறேன், ஒரு சட்டையரை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அது எங்கே போய். ஸோ அது வந்து ஃபிலிமில் ரொம்ப கஷ்டம், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிறது. அது Let's go holidays. Travel beyond boundaries.